ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா டீசல். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த அடுத்த தீபாவளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயம் நடந்து நீங்கள் எல்லாரும் இப்போ இருக்கிற லெவல்லேருந்து மேலே பெரிய லெவலுக்கு போகணும், உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலயமா மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா டீசல். டீசல் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி க்ரூட் ஆயில் ஒரு காலகட்டத்தில் அதை திருடி வித்த ஒரு கும்பலை பற்றின ஒரு கதையை தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தழுவி எடுத்த மாதிரி தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்பருக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயிலை நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் ஒன்று மீனவ பகுதியில் போட்டு அவங்க அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மீனவ மக்கள்லாம் அந்த பைப்லைன் செட் பண்ணால் அவங்களுக்கு அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க. அப்போ போராடும் போது அதுக்கு தலைவராக ஒரு 5 பேரை உருவாகுறாங்க. அந்த 5 பேரில் ஒரு 2 பேரை கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. அதனால அதில் இருக்கக்கூடிய நம்ம சாய்குமார் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்படியாவது நம்ம இவங்கள்ட்ட நம்ம போராடி நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம இந்த க்ரூட் ஆயில கவர்மெண்ட் எடுக்குது, நம்ம எப்படியாவது குறைச்சி இந்த மீனவ மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம அதை ஒரு தகுதித்தம் பண்ணி அதை திருடி விற்று எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த மாதிரியே அவர் பெரிய ஆள் ஆகிடுறாரு. அவர் ஒரு வளர்ப்பு மகனை எடுத்து வளர்க்குறாரு. அவர் பேர் தான் டீசல். அவர் தான் நம்ம ஹரிஷ் கல்யாண். ஸோ சாய்குமாரும் அவரோட பையனோட டீசலும் சேர்ந்து இந்த க்ரூட் ஆயில் பிஸ்னஸை பண்ணுறாங்க. அது சிறப்பாக பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது ஹரிஷ் கல்யாணுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு. அதை வச்சு அவர் அந்த க்ரூட் ஆயில் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறாரு. அதுலேருந்து வர்ற காசை மறைமுகமாக இவங்க மீனவ மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இப்போ இவங்க நல்லது செஞ்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அந்த மீனவ மக்களுக்கு எதிர்ப்பாகவே இவர் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்மேன் அந்த இவர் மீனவ மக்களுக்கு எதிர்ப்பாகவே ஒரு திட்டத்தை ஒன்று செய்யறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அது சாய்குமாருக்கு பிடிக்காம போகும்போது அவருக்கு ஒரு சாய்குமாருக்கே இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் வருது. அவர் ஜெயிலில் போட முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதுலேருந்து தன்னுடைய அப்பாவை காப்பாற்றினாரா, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹரிஷ் கல்யாண் இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லாம் ஒரு ஒரு வெஞ்சன்ஸ்னா ஒரு ஜேனரு, ஒரு சின்ன சின்ன ஜேனர் படமாக நடிச்சிருந்தார். பார்க்கிங்னா ஒரு வெஞ்சன்ஸ் கலந்த ஒரு ஜேனரு. மற்ற படங்களில் ஒரு லவர் ஒரு பிளேயரா ஒரு ஃபுல் பேக்கேஜ் கமர்ஷியல் படமாக இது வரைக்கும் நடிக்கல. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் இவருக்கு இப்போதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேச்சுலர் டெய்லி ரசம் சாதமே சாப்பிட்டு இருக்கான். என்னடா டெய்லி ரசம் சாதமே சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு சாம்பார் செஞ்சு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு 4 காய்கறி வாங்கிட்டு வச்சு செய்யலாம். ஸோ அது ஃபைனலாக எப்படி அவுட்புட் வந்தாலும் அவன் அதை ரசித்து சாப்பிட்ருவான். ஏன்னா டெய்லி சாப்பிட்ற அந்த ரசத்துக்கு இது சாம்பார் எவ்வளவோ மேல்றா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சுமாராக இருக்கு, அது தெரியும். அந்த மாதிரி இப்போ ஹரிஷ் கல்யாணுடைய இந்த படம் ஃபைனல் அவுட்புட் என்னவோ ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆக்ஷன் ஃபிலிமில் இவர் நடிச்சிட்டாரு. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ. இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவர் இந்த படத்தில் இவருடைய திறமைகளை காமிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த படத்தில் பல கதைகளை கொண்டாந்து டைரக்டர் திணிச்சு ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அது ஆனால் டீட்டெயிலாக சொல்லலை. பல இடத்துல லாஜிக் லூப் ஹோல்ஸ் அதை தெளிவாக சொல்ல முடியல அவரால். அதனால் ஹரிஷ் கல்யாணே திணறி போயிருந்தாரு. அதனால இந்த படம் அவருக்கு ஒரு சுமாராக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தில் அவருடைய திறமைக்கேற்ற ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்னு நம்புவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் என்னன்னா 2 பாட்டு நல்லா இருக்கு. அந்த ரீல்ஸ்லாம் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சாய்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வினய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போலீஸ் அதிகாரியாக மிரட்டி விட்டாருங்க ஆடியன்ஸை. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஒரு க்ரூட் ஆயில திருடி விற்கக்கூடிய ஒரு கும்பல்லேருந்து அவர் எங்கேயோ ஒரு பெரிய ஒரு உலகளாவிய பாலிடிக்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு டைரக்டர். அது இங்கேருந்து அதுக்கு போனது மக்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ அப்படி புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது அவர் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஒரு கத்தி படம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிமிலராக அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் இந்த படமும் இருக்குது. ஆனால் கத்தி படத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த கார்பரேட்டை அந்த விவசாயிகள்லேருந்து கார்பரேட்டு காமிக்கும் போது கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாரு முருகதாஸ் சார். ஆனால் இவர் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மைனஸாக இருக்குது. இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தில் இப்போ ரொம்ப சுமாராக இருக்கக்கூடிய இந்த படம் நெக்ஸ்ட் இவர் ஒரு கதை பண்ணாருன்னா ஒரு நல்ல படமாக எடுப்பாருன்னு நம்புவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
வந்து இதில் வந்து அதுல்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லைங்க. இப்போ கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா சமந்தா வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க கூட கூட வந்து நின்னாலும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. படமும் நல்லா இருந்துச்சு, அது ஓகே, ஒத்து போயிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் இருக்கும்போது இவங்க வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு டைலாக் ஒரு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ அவ்வளோ போராடுறாரு. இவங்க ஏதாவது ஒரு பொட்டன்ஷியலாக ஒன்று பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னு இவங்களுக்கு ஒரு வேலையுமே டைரக்டர் கொடுக்கல. நீனும் ஹீரோயினாக வந்து நில்லுன்ற மாதிரி அவங்க நிற்க வச்சிட்டாங்க. அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவேக்கை போட்டு வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனுக்கான ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரு, ஒரு ஒரு வில்லன்னா வில்லனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டருக்கு தான் அவர் செட் ஆவார். அவரை வந்து ஒரு வில்லனாக காமிக்கிறாங்க. அவர் வந்து இந்த படத்துக்கு எடுக்கலன்றது தான் ஒரு உண்மை. மற்றபடி வினய் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. இப்போ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் தாங்க. டேரக்டர் வந்து கதையை கரெக்டாக லாஜிக்கோடு கொண்டு வந்தாங்கன்னா ஹரிஷ் கல்யாணும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நெருக்கம் இல்லாத மாதிரி காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ரகமான படம். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஏமாத்தாது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 10க்கு ஒரு 5.8 கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.